Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என கள ஆய்வுக் குழுவிடம் தொண்டர்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு உட்கட்சி பிரச்சினை சரி செய்யப்படவில்லை என்றும் புகார் கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டிருக்கப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பாக கள ஆய்வுக் குழுவிடம் பல்வேறு புகார்கள் வந்திருக்கின்றன. திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் அக்குழுவிடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? கள ஆய்வுக் குழுவிடம் எதுபோன்ற வலியுறுத்தல்கள் அல்லது புகார்கள் வந்திருக்கின்றன? திலகவதி, சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக சார்பில் கள ஆய்வு செய்வதற்காக 38 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினருடன் கடந்த 16ஆம் தேதி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு கள ஆய்வில் என்ன மாதிரியான தொண்டர்களுடைய கருத்துக்கள் இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட அம்சங்கள் அனைத்தும் பேசப்பட்டிருந்தது. இதற்கான கள ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு தொகுதிகளில் கள ஆய்வு குழுவினர் அவர்களுக்கான பொறுப்புக்கான பணிகளை முடித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆய்வு செய்ததில் தொண்டர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தனித்தனியாக கள ஆய்வு குழுவினரிடம் தோல்வி குறித்த பல விஷயங்களை பேசியிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நேரத்திற்கு முன்னதாக சில சட்டமன்ற தொகுதிகளில் உட்கட்சி பிரச்சனைகள் சில சரி செய்யப்படவில்லை என்றும், அதே போன்று கூட்டணி கட்சியினருடைய தேர்தலுக்கான வேலைகள் சரியாக கிடைக்கவில்லை என்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போதைய சூழலில் இனி வரக்கூடிய காலத்தில் திமுக தனித்தே தேர்தலுக்கான களத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தொண்டர்களும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பல நிர்வாகிகள் தெரிவித்ததாக கூறுகின்றனர். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தது 5 அல்லது 6 மணி நேரம், ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கும் மேற்பட்டு கள ஆய்வு குழுவினர் சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொண்டர்களுடைய அனைத்து கருத்துக்களையும் எழுத்துப்பூர்வமாக திமுக தலைமையிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். 10ஆம் தேதி இதற்கான இறுதி நாள் என்று ஏற்கனவே தலைமை ஒரு அறிவுறுத்தல் செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக கள ஆய்வு செய்திருக்கக்கூடிய அறிக்கையை 10ஆம் தேதி சமர்ப்பிக்க திட்டமிட்டு இருப்பதாகவும், ஒரு சில தொகுதிகளில் கால அவகாசம் வேண்டும், அதையும் திமுக தலைமையிடம் கேட்க இருப்பதாக கள ஆய்வு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டம், வட மாவட்டங்கள், அதே போன்று கொங்கு மண்டலம் போன்ற இடங்களில் கூடுதலாக கவனம் செலுத்தி வருவதாகவும் கள ஆய்வு குழுவினர் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow.